Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது பேங்கிங் லெவல் கொஷின்ஸ். ஸோ இந்த செஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக பாருங்கன்னு நான் எப்போவுமே சொல்லிட்டு இருந்தேன். ஸோ எதுக்காக பாருங்கன்னா நிறைய விஷயத்த நம்ம தெரிஞ்சுப்போம் சரியா. ஸோ இந்த செஷன்ஸ் நம்ம பார்க்கறதுனால சப்போஸ் தெரியாத விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல இருக்குன்னும் பொழுது அந்த விஷயத்த யூ கேன் ட்ரை டு அடாப்ட். ஓகேயா. ஸோ அதை எப்படி நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு லிசன் டு த பர்டிகுலர் செஷன். ஆஃப்டர் தட் அதை வந்து நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் சரியா. ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், க்ளோஸ் ஆர் பேராஜம்பிள்ஸ் இது மூணுத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னா டெய்லி நம்ம ரீட் பண்றது சரியா. ஸோ டெய்லி வந்து அட்லீஸ்ட் ட்ரை டு ரீட் ஃபார் ஹாஃப் அன் ஹவர் சரியா. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்டோரியா இருந்தாலும் ரொம்ப ஈஸியான ஒரு இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் எடுத்து வாசிங்க சரியா. ரொம்ப வந்து ஹைஃபை ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் ரீட் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் கிரியேட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ரீடிங் சரியா. ஸோ பிடிக்காத ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு அதை கண்டிப்பா செய்யணும்னு பொழுது கண்டிப்பா கான்சென்ட்ரேஷன் நமக்கு இருக்காது. ஆனா நீங்க வந்து அதை ப்ராப்பரா ஒரு மெத்தட்ல நீங்க அப்ரோச் பண்ணும்பொழுது கண்டிப்பா அதோட லேர்னிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ஈஸி கான்செப்ட்ட ரீட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சமான ஒரு பெர்சன பத்தி ரீட் பண்ண பிடிக்கும். இல்ல ஸ்டோரீஸ்ல எனக்கு நாவல்ஸ் பிடிக்கும். இல்ல ஃபிக்ஷன் புக்ஸ் பிடிக்கும். அப்படின்னா ஃபைன். அதை எடுத்து கம்மி பேஜா இருக்கிற கன்டென்ட்ட வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை டு ரீட். அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா அது எப்படி வந்து பெட்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து அதில இருக்கிற வெக்காப்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்க மாரி புக்ஸ நீங்க ரீட் பண்ணும்பொழுது, ஒரு 2 வெக்காப் ஒரு 3 வெக்காப் ஒரு நாள் படிக்கிறீங்கன்னா, அதோட ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும்னா, நீங்க ஃபியூச்சர்ல பார்க்க போற ஒரு பெரிய வேர்ட் ஓகேயா? ஸோ அதோட மீனிங் இந்த முன்னாடி நீங்க பார்த்த ஒரு சினோனிமா தான் இருக்கும். சரியா? ஸோ எல்லாமே வந்து இன்டர் கனெக்டடா தான் இருக்கும். பட் எதுக்கு அதுக்கு டிஃபரெண்ட் வேர்ட்ஸ் நமக்கு குடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஒரு சிட்யூவேஷன், ஒரு ஒரு சென்டென்ஸ்க்கு ஏத்த மாரி அந்த வேர்ட போடுவோம். இன்னொன்னு அந்த வேர்டோடைய பார்ட் ஆஃப் ஸ்பீச்க்கு ஏத்த மாரி அத நம்ம மாடுலேட் பண்ணணும். ஸோ இந்த மாரி விஷயங்கள்ல எல்லாம் தெளிவா இருந்தீங்கனாலே, எக்ஸாம் கண்டிப்பா இட் வில் பி யோர்ஸ். ஓகேயா? ஸோ இதுல வந்து ரொம்ப தெளிவா இருந்து ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணுங்க. இங்கிலீஷ் வந்து இட் இஸ் நாட் டூ டஃப். பட் வென் யூ கேன் மேனேஜ் திங்ஸ் கண்டிப்பா வந்து அத நம்ம செம்மையா ஸ்கோர் பண்ணி எடுக்க முடியும். சரியா? ஸோ கான்ஃபிடென்ட்டா ட்ரை இட். ஓகே. சரி. ஸோ இங்க நம்ம ஸ்டார்ட்டிங்ல பார்க்க போறது இட் இஸ் க்ளோஸ் டெஸ்ட் அண்ட் இன்னைக்கு நீங்க செஷன்ல பார்க்க போறதும் க்ளோஸ் அண்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான். ஸோ கொஞ்சம் வந்து மெயின்ஸ் ரிலேட்டடாவும் இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இத வந்துட்டு எப்படி நீங்க வந்து பேலன்ஸ் பண்ணலாம்? எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம்? அப்படின்றத செஷன் கம்ப்ளீட்டா ரீட் பண்றனாலும் ஃபுல்லா வந்து பாருங்க. இட்ஸ் கோனா பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகே. சரி. ஸோ இங்க க்ளோஸ் டெஸ்ட் குடுத்துருக்காங்க அப்படின்னும்பொழுது எக்ஸாக்ட்டா ஃபிட்ன்னு ஆக போற ஒரு வேர்டோட மீனிங்க தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார் தட் ஃபர்ஸ்ட் வந்து க்ளோஸ் டெஸ்ட்ட பத்தின ஐடியா நமக்கு கண்டிப்பா இருக்கணும். ஓகேயா? ஸோ க்ளோஸ் டெஸ்ட்ட ஃபர்ஸ்ட் ஃபுல் கிளான்ஸ் பண்ணுங்க. கிளான்ஸ் பண்ண பிறகு ட்ரை டு கோ டு த ஆப்ஷன். ஸோ எல்லாமே ட்ரை மோடா இருக்கலாம். ஆனா, அத வந்துட்டு எப்படி இது வந்து நமக்கு தேவ, அத எப்படி வந்துட்டு ப்ராப்பர் பண்ணலாம் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்ட கிரியேட் பண்றதுக்கு தான் அந்த ரீடிங்ன்னு சொன்னேன். ஸோ அந்த ரீடிங்க நீங்க முடிச்சுட்டீங்கன்னா, இந்த செஷன் பார்க்கும்பொழுதோ, இல்லாட்டி நம்ம வந்து அந்த செஷன் அட்டெண்ட் பண்ணும்பொழுதோ, தூக்கம் வரதுன்றது கண்டிப்பா இருக்காது. யூ வில் பி இன்ட்ரஸ்டட் இன் டூயிங் சர்டன் திங்ஸ். ஓகேயா? சரி. ஸோ இங்க வந்து தி த்ரில் ஆஃப் கேம்லிங். ஓகே. ஸோ கேம்லிங் கேம்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாரி விஷயத்த சொல்றாங்க. ஸோ அதுல இருக்கிற த்ரில்ல பத்தி பேசியிருக்காங்க. "ஹஸ் அக்கம்பனிட் மேன்கைண்ட் த்ரூஅவுட் இட்ஸ் ஹோல் காம்ப்ளெக்ஸ் ஹிஸ்டரி." ஓகே. ஸோ இங்க வந்து டோட்டலாவே நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காம்ப்ளெக்ஸ் ஹிஸ்டரி ஓகே ஒரு கன்ஃப்யூஸ்டான அந்த ஹிஸ்டரி கிரியேட் பண்ணுதுல. ஸோ அதுல வந்து கேம்லிங் வந்து ஒரு த்ரில்லா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் வாட்? மேன்கைண்ட்க்கு. ஓகேயா? ஸோ ஆப்வியஸா எல்லாருக்கும் தெரியும். ஸோ தி ஏன்ஷியன்ட் பீப்பிள் ஹூஸ் டிஸ்கிரிமினேஷன். ஸோ ஏன்ஷியன்ட் பீப்பிள் பத்தி பேசியிருக்காங்க. ஹூஸ் டிஸ்கிரிமினேஷன் என்னது? பாகுபாடு பார்க்கிறது. ஓகேயா? சரி. ஸோ இந்த வேர்ட் இந்த இடத்துல பொருந்துமான்றதையும் யோசிக்கணும். ஏன்னா we are gonna replace it right. ஸோ இந்த இடத்துல பொருந்துருச்சுன்னா நோ கரெக்ஷன் சொல்லிருவோம். அப்படி இல்லன்னா நம்ம ரீப்ளேஸ்மென்ட் பண்ணணும். ஸோ லெட்ஸ் கன்டின்யூ ரீடிங். The ancient people whose discrimination of life was influenced by belief in inexplicable phenomenon considered their existence a game of chance governed by their God's charity. ஓகே. ஸோ இங்க வந்து ஒரு எக்ஸ்பிளிக்கபிள்னா விளக்கம் குடுக்க முடியாத ஒரு எக்ஸ்டென்ட்க்குன்னு சொல்லலாம். ஓகேயா? ஸோ அது வந்து எக்ஸ்பிளிக்கபிள் பினாமினன் குடுத்திருக்கு. அத கன்சிடர்ட் தேர் எக்ஸிஸ்டன்ஸ் அவங்க எப்படி வந்து அதுல இருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் வந்து கேம் ஆஃப் சான்ஸ் வந்து இட் இஸ் கவர்ன்ட் அப்படின்றாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? பை தேர் காட்ஸ் சேரிட்டிய வச்சு அப்படின்றத இங்க போட்டிருக்காங்க. ஃபைன். இப்போ உங்களுக்கு இதோட மீனிங் நமக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம்லாம் என்ன தேவை நமக்கு?
இங்க whose-ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ whose-ன்னு சொல்லி WH question யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது பக்கத்துல நம்ம யூஸ் பண்றது வந்து கண்டிப்பா ஒரு noun. ஓகே, whose pen is this? ஓகேயா, நம்ம எப்பவுமே கேட்போம்ல ஸ்கூல்ஸோ காலேஜஸ்ல. அப்போ whose-ன்னு சொன்னா நம்ம எதை பத்தி பேசுறோம்? பொசிஷன்ஸை பத்தி பேசுறோம். அப்ப when-ன்னு சொன்னா ஒரு டைம் பத்தி பேசுவோம். where-ன்னு சொன்னா பிளேஸை பத்தி பேசுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எதை குறிச்சு பேசுறோன்றத கண்டிப்பா நோட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ அது பக்கத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம், எது ரிலேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட்ஸ் தெரியணும். ஸோ இங்க வந்து நமக்கு ஒரு நவுன் தேவை. அது வந்து டிஸ்கிரிமினேஷன் பண்றாங்கன்னா பாகுபாடு தான் பாக்குறாங்க. ஸோ வேற ஏதாவது வருமான்றத கீழே பார்க்கலாம். அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா காட்ஸ். ஓகே, ஸோ ஒரு பொசிசிவ் கேஸ் தான் இங்கேயும் இருக்கு. அப்ப இங்க என்ன வரணும்? பக்கத்துல ஒரு நவுன் தான் வரும். அப்ப சேரிட்டினா யூ கிவிங் சம்திங் டு த புவர் பீப்புள், அவங்களுக்கு நீங்க பண்ற ஹெல்ப், அதை ரிலேட் பண்ணி பேசுற மாதிரி இருக்கும். இங்க வந்து கேம் பத்தி சொல்லியிருக்காங்க. ஃபைன். ஸோ லெட்ஸ் கண்டினியூ. So therefore the objects of gambling frequently became the items of a divine offering. So in the gambling and the objects வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா frequent became the items of divine. So பரிசுத்தமான ஒரு offering related வந்துருச்சு, which were supposed to influence the God's decision on the events to come. Okay, so God ஓட decision இதுல வந்து கொண்டு வர மாதிரி ஒரு situation create பண்ணிருக்கு அப்படின்றத இங்க சொல்றாங்க. So அந்த gambling objects. So gambling பண்றாங்கன்னா சீட்டு விளையாடுவாங்கல்ல. So கார்ட்ஸ் வச்சு விளையாடும் பொழுது காசு வந்துட்டு அதுல இருக்கும். ஸோ யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து அந்த காசு போயிடும். சரியா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேசினோல வந்து விளையாடுவாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதை வந்து கேம்லிங் கேம்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. லைக் ஃபார் கேஷ் தில் பிளே, மைட் பி கார்ட்ஸ், இல்ல வேற ஏதாச்சும் கேம்ஸா கூட நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். So in the course of time, gambling turned into highly favored diversion among comfortable members of many societies, and at present it is said to be one of the most rapidly. Okay, so rapidly என்ன spelling? So நீங்க wrongly spelled கூட இங்க கத்துக்கலாம். Actually it is a printing error, but என்ன spelling வரும் நமக்கு? RAPIDLY. ஓகே, ஸோ அதை மாற்றி டைப் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ ரேப்பிட்லினா என்னது? ஸ்பீடாக ஒரு விஷயத்த கொண்டு வர. ஸோ டெவலப்பிங் பிரான்ச்சஸ் ஆஃப் த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி. என்ன சொல்ல வராங்கன்னா கேம்லிங்ன்றதே வந்து கண்டினியூஸாக எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால வந்து ஸ்பீடாக அந்த விஷயத்த வந்து எல்லாரும் கம்ஃபர்ட்டாக யோசிச்சு பண்ற அளவுக்கு ஆயிட்டாங்கன்றத சொல்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெட்ஸ் கண்டினியூ. ஓகே, ஸோ பேராகிராஃபை கூடவே படிங்க. ஓகே, ஸோ படிக்கும் பொழுது உங்களுக்கும் புரியும். ஸோ இட் இஸ் ப்ராக்டிஸ்ட் இன் இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இன் ஆல்மோஸ்ட் ஆல் த கார்னர்ஸ் ஆஃப் த குளோப். ஓகே, ஸோ இப்போ கேம்லிங்கை வந்துட்டு எல்லா பார்ட் ஆஃப் த வேர்ல்ட்லையுமே வந்து தே ஆர் டூயிங் இட். பட் ஆனால் என்ன ஒரு விஷயம் டிஃப்ரெண்ட்டாக பண்றாங்க, பிரான்ச்சஸ் வச்சு பண்றாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து தே ஆர் ப்ராக்டிசிங். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரீட் பண்ணிட்டு போயிடலாம். பட் ஆனால் ஆல்மோஸ்ட்னா என்ன சொல்றாங்க? கிட்டத்தட்ட எல்லாருமே. ஓகே, ஸோ எல்லாருமே அந்த மாதிரி விஷயத்த ஃபாலோ பண்றதுக்கு சொல்றாங்க. ஸோ annually millions of individuals have a go at their luck in கேசினோ. ஓகேயா, ஸோ இது பத்தி நம்ம ஆல்ரெடி பேசணும். ஓகே, அங்க வந்து கேம்லிங் வந்து நிறைய விளையாடுவாங்கல்ல, நிறைய கேம்ஸ்லாம் இது பண்ணுவாங்க. அட் பிங் அண்ட் ராலிட் டைஸ் ஆர் கார்ட் கேம்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ஐ செட். ஸோ கார்ட்ஸ் வந்துட்டு நம்ம நார்மலா நமக்கு தெரியும், டைஸ் கேம்ஸ்லாம் நமக்கு தெரியும். இன்னொன்று இந்த கேம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டா வந்து ஒரு இது இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி இருக்கு. வேர் யூ ஹேவ் டு டர்ன் இட், ஐ திங்க் ஸோ. ஸோ அந்த பால் போய் கரெக்டா வந்து எதுக்குள்ளர விழுதுன்றத பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிவிஷன் இருக்கு. ஸோ பால் இப்படி போயிட்டு கரெக்டா எதுக்குள்ள போகுதோ அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாடுறது தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், லைக் கிரியேட் பண்ணணுன்றதுக்காக இந்த கேம்ஸும் என்னன்றத சொல்றேன். ஸோ டைஸ் கேம்லாம் கண்டிப்பா நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ another thriving habit of gambling takes the form of betting on their results. Okay, so their results of sports events like horse racing or football matches. So இந்த மாதிரி விஷயங்கள் கூட உள்ள வந்திருக்கு as taken form. ஓகேயா, ஸோ இது உள்ள என்னெல்லாம் வந்திருக்கு? ஹார்ஸ் ரேஸும் ஃபுட்பால் மேட்சஸும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி on many occasions practice of gambling turns into an addictive habit. Not only gambling, okay, so if you take other things also, எதையுமே நீங்க எக்ஸஸா பண்ணீங்கன்னா அது வந்து என்ன ஆகும்? நான் அதை பண்ணியே ஆகணுன்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு நம்ம பண்ணிடுவோம். ஓகே, யூ கெட் அடிக்டிவ் டு சர்டன் திங்ஸ். ஓகே, ஸோ அடிக்டிவா ஆகுறோம் அப்படின்றது கேம்லிங் மட்டும் நெகட்டிவ் கிடையாது. வாட் எவர் யூர் doing. Okay, so self control should be there. Okay, so இது வந்து just ஒரு informationக்காக நான் சொன்னேன். Okay, so continuation. So compulsive players find it an
irresistible enticement. Okay, so entice பண்ணதுனா tempt பண்ணுதுன்னு சொல்லலாமா, to place a best so as to provide themselves with a desirable thrill. Okay, so இந்த மாதிரி ஒரு த்ரில்காக, ஒரு desirable நம்ம ஆசைப்படுற அந்த விஷயத்துக்காக அவங்க வந்து continuously they start doing. The alluring prospect of winning massive fortunes impels the notorious gamblers to seek for excitement, often at the cost of disrupted family life and damaged psyche. Okay, so இங்க வந்துட்டு இதோட ஸ்பெல்லிங் என்னது, மைண்ட் பத்தி பேசுவோம்ல, சோ அதுக்கு என்ன ஸ்பெல்லிங் சொல்லுவாங்க, எப்பவுமே தப்பா தான் எழுது, SPSYCHE. ஸோ இந்த வேர்டுமே நான் டிஸ்கஸ் பண்ணல, மென்டல் இல்னஸ் இருக்கு, இல்லை மைண்ட் ப்ராப்ளம் இருக்கு, அந்த மாதிரி விஷயத்த சொல்லும் போது ஸோ இங்கே வந்து டேமேஜ் சைக்கேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நொட்டாரியஸ் அப்படின்னா என்னது, நெகட்டிவ் வேல ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க, விச் இஸ் இன்ஃபேமஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ ஏன்னா பேட் வேல தே ஆர் ஃபேமஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு கொண்டு வந்து விட்டுருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அல்லூர் பண்ணுதுன்னா ஒருத்தவங்களை டெம்ப் பண்ணுது, ஒருத்தவங்களை என்டைஸ் பண்றது, இந்த மாதிரி நியூ வேர்ட்ஸும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. கேம்லிங்ன்றது ஒரு அடிக்டிவ் ஹேபிட் ஆயிடுச்சு. ஸோ பேராகிராஃபோட ஃபுல்லாவே நம்ம கிட்டத்தட்ட புரிஞ்சிருச்சா, இதை வந்து நீங்க ரீட் பண்றதுக்கு இப்ப நான் எக்ஸ்பிளனேஷனோட ரீட் பண்ணதுனால இட் ஹஸ் taken so much of time, but then to make a glance it's not going to take much time. Okay, so மெயின்ஸ்க்கு நம்ம எழுது பேராகிராஃப் பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 15 லைன்ஸ் இருக்குன்னா அதே மாதிரி ஒரு 15 லைன்ஸ் ஒரு பேப்பர்ல எடுத்து டைமர் வாட்ச் ஆர் உங்களுடைய போன்ல நீங்க ஆன் பண்ணிட்டு எவ்வளவு நேரம் நீங்க வந்து ஒரு ரீட் பண்ணி புரிஞ்சுக்க எடுத்துக்கிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. ஆஃப்டர் தட் மினிமைஸ் த டைம். சரியா, ஸோ ஒரு 2 நிமிஷம் கம்மி பண்ணி வச்சு அதுக்குள்ள ரீட் பண்ணுங்க. ஓகே, இந்த டைம்ஸ் ஓடிட்டே இருக்கும் பொழுது நம்மளோட மைண்ட் வந்து அதை ரீட் பண்ணுதா அப்படின்ற கான்செப்ட் நமக்கு தேவை. ஓகே, பட் வி ஷுடன்ட் ஃபீல் லேசி டு டூ இட். ஓகே, ஸோ அதை பண்ணால் மட்டும்தான் நமக்கு டைமர் எக்ஸாமில் ஓடும்பொழுது அந்த டைமர் மைண்டில் இருந்துகிட்டே இருந்து அந்த விஷயத்தை நம்ம செய்கிறதுக்கான ப்ராக்டிஸ் கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, சரி. ஸோ தோஸ் ஹூ எஸ்கேப் இன் டு த ஃபிக்டிஷியஸ் வேர்ல்ட் ஆஃப் கேம்லிங் successes experience the illusory feeling. What is illusory or hallucination அப்படின்ற வேர்ட்லாம் பார்த்துருப்போம்ல, அப்படிலாம் என்ன அர்த்தம், மாயையான ஒரு ஃபீலிங்கை நமக்கு கொண்டு வந்து விட்டுரும். சரியா, ஸோ அதான் இங்க சொல்லியிருக்காங்க, பீங் இண்டிபெண்டன்ஸ் இன்வின்சிபிள் அண்ட் ஆல்வேஸ் வித்இன் த ரீச் ஆஃப் த ஸ்ட்ரோக் ஆஃப் குட் லக். ஓகே, ஸோ எப்போ நமக்கு குட் லக் வரும் அப்போதான் நமக்கு வந்து நம்ம நல்லா இருக்க முடியும்ன்ற கான்செப்டுக்குள்ள வந்துடுறாங்க. ஏன்னா கேம்லிங்கே மெயினா பண்ணி கடைசியில லக் பேஸ்டா ஆயிடுறாங்கன்றத சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் பிளாங்க் நமக்கு என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் ரூல் என்னது, இங்க கொடுத்திருக்கிற நம்பரோ இல்ல ஆல்பபெட்டோ நம்ம பாக்குற அந்த பிளாங்க்ல அதுதான் இருக்கான்றத தோ இட் இஸ் தேர் ஆர் நாட் யூ ஹாவ் டு செக். ஓகே, ஸோ க்ளோஸ் டெஸ்ட்ல அதை கண்டிப்பா பாத்துக்கோங்க. ஏன்னா வந்து ட்விஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா இது நீங்க பார்க்காம ப்ரொசீட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வேர்டை கம்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, பட் செட் ஆகலையேன்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஆல்பபெட் இல்லாம இருக்கலாம், எல்லாம் போட்டுட்டு 2 சென்டென்ஸ் வந்த பிறகு அதை நீங்க ஃபீல் பண்ணிருக்கலாம். அதுக்காக சொல்றேன். சரி, ஸோ ஐசைட் சொல்றாங்க, சென்சேஷன். ஓகே, ஸோ அதை பத்தின ஒரு தாட்ஸ்ன்னு சொல்லலாம். கிளிம்ஸ் இஸ் வென் யூ லுக் அட் சம்திங். ஓகே, ஸோ ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கும் பொழுது ஒரு பிரீஃப் லுக் கொடுக்குறீங்க, ஒரு கிளான்ஸ் கொடுக்குறீங்கன்னும் பொழுது கிளிம்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ டிசர்ன்மெண்ட்னா என்ன அர்த்தம், ஒரு விஷயத்த பகுத்தறிறோம். ஓகே, ஸோ பிரிச்சு என்னன்றதை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ நமக்கு பிளாங்க் எங்க இருக்கு, இந்த இடத்துல பார்த்தோம். அப்போ the ancient people whose discernment of life was influenced by, so because அவங்க என்னன்றத புரிஞ்சு அந்த விஷயத்தை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. புரியுதா, they didn't just glance it, they are practicing it. Okay, so full paragraph பார்க்கும்பொழுது நமக்கு அதுதான் புரிஞ்சுது. ஓகே, அப்ப என்ன ஆன்சர் வரணும் நமக்கு, obviously it is option 4. they didn't just see, they have practiced the particular thing. so அங்கேயே practice பண்ணிருந்தாங்கன்றதும் போட்டிருந்தாங்க. so அடுத்தது என்ன சொல்லலாம், fancy, affection. Okay, W's and benevolence, no improvement required. First வந்து ஒரு விஷயத்தை டவுட் பண்றீங்க பொழுது W's ன்னு சொல்லலாம். benevolence அப்படின்னா noun. ஓகே, ஸோ அதுவுமே சேரிட்டிக்காக கொடுக்கறது, benevolent fund ன்னு சொல்லிட்டு சில டைம் சொல்லுவாங்க. ஸோ யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்றீங்களோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம அங்க அக்கௌண்ட் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து என்ன சொல்லலாம், நமக்கு என்ன வரும், obviously it is God's benevolence. Okay, option 4 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இது எங்க இருக்கு, நமக்கு இங்க படிச்சோம்ல, ஸோ இந்த இடத்துல inexplicable phenomena considered their existence a game of chance governed by their God's benevolence. Okay, God கொடுத்தா ஸோ அப்போதான் நமக்கு இது நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரொலிஃபிக், பவுண்டிஃபுல்லா இருக்கு, இல்ல எஃப்ளூவெண்டா இருக்கு, இல்ல எஃபிகசிஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப மேல நம்ம பார்க்கும் பொழுது எஃபெக்டிவா இருக்கு ஒரு விஷயம், அந்த மாதிரி பார்த்தோமா.
ஓகே, இட் இஸ் இயர். ஸோ டைவர்ஷன் எடுத்து ஒரு ஹைலி ஃபேவர்டு கேமா வந்து அது ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைவர்ஷன் அமங் அஃப்ளூவன்ட் மெம்பர்ஸ். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி வந்து விளையாடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மெம்பர்ஸ்குள்ள வந்து இந்த விஷயம் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு அடிக்டிவா மாறிடுச்சு. அப்போ இங்க நம்ம யூஸ் பண்ணும்பொழுது இங்க மெம்பர்ஸ்ன்ற நவுன் இருக்கு. ஓகே, ஸோ அமாங்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இங்க ஒரு ப்ளூரல் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்ப இங்க என்ன வந்திருக்கணும், நமக்கு ஒரு அட்ஜெக்டிவ் தான் யூஸ் பண்ண முடியும். அப்ப அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ண முடியும்னா ஆப்ஷன்ல நம்ம என்ன எடுக்கலாம்? ஆப்வியஸ்லி இட் இஸ் அஃப்ளூவன்ட் மெம்பர்ஸ். யாரெல்லாம் அதை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ எஃபெக்டிவா இருக்காங்க அப்படின்றதெல்லாம் இங்க நமக்கு இந்த கான்டெக்ட்க்கு நமக்கு தேவையே இல்லை. ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன். ஸோ கொடுக்கும்பொழுது உங்களுக்கு அட்ஜெக்டிவ் வேணும்னா எல்லா ஆப்ஷனும் அட்ஜெக்டிவாவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு கூட நீங்க ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ உள்ள வந்து அந்த பார்ட் எது வந்து கரெக்டான மீனிங் இருக்கு அப்படின்றத சூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ பிளென்டிஃபுல், ப்ரிவேலண்டா இருக்கு, லக்ஸூரியண்டா இருக்கு, இல்ல ப்ராமினென்ட்டா இருக்கு. ஓகே, ஸோ லக்ஸூரியன்ட்னா என்ன அர்த்தம்? ரொம்ப வசதியா எல்லா எல்லா இதுவும் கிடைச்சிருக்காங்க. லக்ஸூரியஸ் லைஃப்ன்னு சொல்லலாமா? ஓகே, ஸோ அப்போ வந்து ப்ராமினென்ட் அப்படின்னா என்ன சொல்லலாம்? ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறத நம்ம ப்ராமினென்ட்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இங்க வந்து நம்ம 45 பார்க்கலாம். ஆஃப்டர் த்ரைவிங் டேஷ் ஹேபிட் ஆஃப் கேம்லிங் டேக்ஸ் த ஃபார்ம் ஆஃப் பெட்டிங் ஆன் தேர் ரிசல்ட்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் இவெண்ட்ஸ் லைக் இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள போயிருக்காங்க. அப்ப இங்க என்ன போட முடியும் நம்ம? ஸோ ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு உள்ள வந்துருச்சு, அடிக்டிவா ஆயிட்டாங்க இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுறது அப்படின்லாம். ஸோ another prevalent habit, இன்னொன்னு ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லலாம்? another prevalent habit. அதனால அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் ஹார்ஸ் ரேஸ் ஆர் வந்துட்டு ஃபுட்பால் இதெல்லாம் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எமினன்ட் கொடுத்துருக்காங்க, இம்மென்ஸ் கொடுத்துருக்காங்க, இமாக்குலேட் அண்ட் இமீடியட் ஆர் நோ இம்ப்ரூவ்மெண்ட் ரிக்வயர்ட். ஓகே, ஸோ அதோட பிளாங்க் வந்து நமக்கு கரெக்டாக இந்த இடத்துல இருக்கு. ஸோ அலூரிங் ப்ராஸ்பெக்ட் ஆஃப் வின்னிங் மேசிவ் ஃபார்ச்சூன்ஸ். ஓகேயா? ஸோ நிறைய ஃபார்ச்சூன்ஸ் வந்து நம்ம கெயின் பண்ணுறோம் பிகாஸ் ஆஃப் கேம்லிங்னால வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே மேசிவ்னு கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து இமினன்ட் தென் இம்மென்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லலாம்? ஸோ எக்ஸாக்டாக அங்கே நிறையா கிடைக்குது அப்படின்னும் பொழுது இம்மென்ஸ்ன்னு சொல்லலாம். லைக் இம்மென்ஸ்ன்னும் பொழுது ட்ரெமெண்டஸா இருக்கு, கிராண்டியோஸா இருக்கு, லைக் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஸோ கேம்லிங் மூலியமா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தே ஆர் ஏர்னிங். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஆப்ஷன் 2 மட்டும் தான் சொல்ல முடியும். ஸோ இமினன்ட் எமினன்ட்லாம் வந்து ஃபேமஸா இருக்கிறதுக்கு சொல்லுவாங்கல்ல, ஸோ அது ரிலேட் பண்ணி பேச சொல்லலாம். இமாக்குலேட் அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து இட்ஸ் பர்ஃபெக்ட்லி கிளீன் பொழுது அந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ இமீடியட் இஸ் எல்லாருக்கும் தெரியும், நெக்ஸ்ட் ஒரு விஷயத்த நம்ம பண்றதுக்கு சொல்றது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது அவங்களோட மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ தோஸ் ஹூ எஸ்கேப் இன்டு த ஃபிக்டிஷியஸ் வேர்ல்டு, இந்த மாதிரி கேம்லிங் பண்ணி ஓகே, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கெயின் பண்ணுறாங்கன்னும் பொழுது அதோட ஃபீலிங் வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப அவங்களுக்கு வந்து எப்பவுமே இருக்க மாதிரி இருக்காது. லைக் என்ன சொல்றது, அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா மட்டும்தான் இருக்கும் அண்ட் லக் ஃபேவரிங்கா இருக்கும் அப்படின்றத இங்க சொல்றாங்க. ஓகேயா? ஸோ அப்போ நம்ம என்ன வேர்ட் வந்து இந்த இடத்துல நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும்? டெஃபினெட்லி இட் இஸ் அ நவுன், பிகாஸ் இண்டிபெண்டன்ட்னு சொன்னா இட் இஸ் அ அட்ஜெக்டிவ். அப்போ இதை நவுனா எழுதணும்னா இண்டிபெண்டன்ஸ்ன்னு சொல்லலாமா? ஸோ இந்த மாதிரி ஒரு வேர்டை வந்து திருப்பி மாற்றி எழுதுறது எப்படின்றதும் நார்மலாக தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து சில எக்ஸாம்ஸில் நமக்கு வந்துட்டு நவுனா இல்லை அட்ஜெக்டிவ்ஸா அப்படின்றதுல ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்ன்ற மாதிரி கூட வச்சு கேட்குறாங்க. ஸோ அந்த வேர்டை வந்து எப்படி மாற்றி எழுதுனா அது என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்ன்றதும் நமக்கு தெரியணும். ஓகேயா? சரி, ஸோ ஃபுல் ப்ரூஃப் அப்படின்னு சொன்னால் விச் இஸ் நாட் வேலிட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அன்ஷேக்கபிளா இருக்குன்னா அவங்கள அசைக்க முடியலைன்னு சொல்லலாம். டை ஹார்ட்னா யூ ஆர் புட்டிங் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இன்ட்ரிபீட் அப்படின்னு சொன்னா என்ன சொல்ல வராங்க? ஃபியர் ஒரு டேஞ்சரை பத்தி பேசும்பொழுது சொல்லலாம். அப்போ இங்க வந்து என்ன சொல்லலாம்? ஒரு இல்யூஷன், ஒரு இல்யூஷனரி ஃபீலிங் இருக்கு, ஆர் அலாசினேஷன் ஃபீலிங் இருக்கு அப்படின்னும் பொழுது மாயையான ஃபீலிங் இருக்கு, வேர் நமக்கு ஆல்ரெடி த வேர்ட் இஸ் அ நவுன் விச் இஸ் ஆப்ஷன் 5 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் இருக்கு. ஸோ காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் வரும்பொழுது தயவு செய்து ரீட் பண்ணிட்டு
அதுக்கப்புறம் போடுங்க. ஓகே. ஸோ கொஸ்டின்ஸ் கண்டிப்பா நமக்கு தேவை. ஓகே. கொஸ்டின்ஸ் தேவைன்னு ஏன் நான் சொல்றேன்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். லைக் 2 கொஸ்டினுக்கு மட்டும் தான் நீங்க இங்க ரீட் பண்ணா ஆன்சர் தேவைன்றத கொஸ்டின்ஸ நீங்க பார்த்த பிறகு தான் டிசைட் பண்ண முடியும். டைரக்ட்டா இத ரீட் பண்ண பிறகு எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து ரீட் பண்ணிட்டு, கொஸ்டின்ல போய் பார்க்கும்பொழுது 2 விஷயம் தான் இம்பார்ட்டன்ட்டா கேட்டிருக்காங்க அப்படின்னும் பொழுது, எதுக்காக ஃபுல்லா நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி வாசிக்கணும். அந்த 2 பாயிண்ட் மட்டும் நீங்க அங்க எக்ஸாம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணா போதும்ல. ஸோ அதுக்காக இந்த விஷயங்கள சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க கொஸ்டின்ஸ் கிளான்ஸ் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் பிக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ சினோனிம், ஆன்டோனிம்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல மட்டும் ரீட் பண்ணாலே ஆன்சர் போடலாம். எரர் ஸ்பாட்டிங் குடுத்துருக்காங்க, இல்ல வேர்ட் ஸ்வாப்ஸ் குடுத்துருக்காங்க. அப்படிலாம் இருந்தா அந்த கொஸ்டின தனியா எடுத்து வச்சுட்டு, பாக்கி இருக்கிறத மட்டும் நீங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. சரி. ஸோ இப்போ நம்ம இந்த காம்ப்ரிஹென்ஷன் என்னன்றத பார்க்கலாம். It is a warm summer afternoon in Meerut. Okay, so ஏதோ ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கு. ஸோ டெஃபினட்டா வந்து புரியும்னு நினைக்கிறேன். And the city is going about its usual business. Okay, so அந்த மீரூட்ல வந்து நார்மலா அந்த பிசினஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. There is the cacophony of shoppers bargaining. So cacophony அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு அருவருப்பான ஒரு சவுண்ட் கேக்குதுல, அத வந்துட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது நம்ம வெக்காப்ஸ்லயும் பார்த்தோம். ஸோ ஆஃப் ஷாப்கீப்பர்ஸ் பார்கெனிங் அட் சாடர் பசார் while chaos ensues at Cantergar. ஓகேயா? chaosனா என்ன அர்த்தம்? ஒரு விஷயம் வந்துட்டு கன்ஃபியூஷன் ஏற்படுது அந்த இடத்துல அப்படின்னும் போது chaos வந்து என்சியூ ஆகுது இந்த பர்டிகுலர் பிளேஸ்லன்னு சொல்றாங்க. ஸோ ஷாப்பர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இந்த மீரூட் சிட்டில வந்து இட் இஸ் அபவுட் ஒரு யூஷுவல் பிசினஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ அந்த பிசினஸஸ் பத்தி பேசியிருக்காங்க. அடுத்தது the buzz of clanking metal fills the air at Kainchi Bazaar as does the aroma of delicious kebabs at Bacha Park. ஓகேயா? ஸோ இங்க அந்த ஷாப்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அங்க ஷாப்பர்ஸ்லாம் இருக்கு. பிளஸ் சாப்பிடுறதுக்கும் எல்லாமே இருக்கிறத பத்தி இங்க பேசியிருக்காங்க. ஸோ பிட்வீன் ஆல் த bustle and chaos. ஸோ அந்த சலசலப்பு சவுண்டோ இல்லாட்டி இருக்கிற கன்ஃபியூஷன்ல the Meerut cantonment, second largest in India, is perhaps the quietest. இதெல்லாம் இருந்தாலுமே செகண்ட் லார்ஜஸ்ட் இந்தியால பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு குவைட்டஸ்டான ஒரு பிளேஸ்ன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்ல தே ஹேவ் டிஃபைன்ட் அபவுட் த பிளேஸ் அண்ட் ஆஃப்டர் தட் அது வந்து எந்த பொசிஷன்ல இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. இட்ஸ் வெல் பெய்ட் ரோட்ஸ் ஆர் டாட்டட் வித் ஆர்மி குவார்டர்ஸ், parade grounds and memorials that truly embody the town's defense heritage. ஓகேயா? ஸோ இங்க என்ன சொல்லிட்டாங்க? ப்ராப்பரா வந்து ரோட்ஸ் எல்லாம் இருக்கு அண்ட் ஆர்மி குவார்டர்ஸ்லாம் இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து என்ன பண்ணும், மீரூட்ல இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிற மாதிரி யூ ஹாவ் டு அடாப்ட் யுவர் செல்ஃப் டு த பர்டிகுலர் பேராகிராஃப் அண்ட் மைண்ட் மேப் த பர்டிகுலர் சிச்சுவேஷன். சரியா? அப்பதான் நமக்கு கொஸ்டின்ஸ் பார்க்கும்பொழுது ஈஸியா இருக்கும். பட் இட் இஸ் அன் அன்லைக்லி சிவா டெம்பிள். ஓகே. ஸோ அன்லைக்லினா not pleasant-ஆ இருக்க Shiva temple with a towering white shinka that is the most historical significant in this part of the town. ஓகேயா? ஸோ அந்த டவுன்ல வந்து சிக்னிஃபிகண்டா இம்பார்ட்டண்டா இருக்கிறது என்னது? சிவா டெம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு தான் அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஸோ இட்ஸ் மார்பிள் ஃப்ளோர் கிளிட்டன்ஸ் அண்டர் த பீக்கிங் ஆஃப்டர்நூன் சன். ஓகே. ஸோ ஒரு மாதிரி கிளிட்டன்ஸ் இஸ் பளபளக்குது, ஒரு மாதிரி மின்னுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அததான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பர்டிகுலர் மார்பிள் வந்து அந்த ஃப்ளோர்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பீக்கிங் ஆஃப்டர்நூன் சன் அது மேல படும்பொழுது அப்பான் விச் ஸ்டாண்ட்ஸ் அண்ட் ஓல்ட் priest offering prasads to a group of soldiers who are seemingly involved in a serious discussion. Okay, so அவங்களுக்கு வந்து பிரசாதம் கொடுக்கறத சொல்றாங்க. ஓகேயா? Okay, this scene is rather rage of events that had unfold on these very reminiscent over a century ago as the country premises for freedom. The walls of Meerut's Agarnath temple witnessed the first conversation that sparked the evolution in 1857. So இந்த இடத்துல இந்த ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க ரீட் பண்ணும்பொழுதே இந்த வேர்டு எதுவுமே ப்ராப்பரா உட்காரல அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே. ஸோ ஒரு விஷயத்த வந்துட்டு ரேஜ்னாலே ஒரு நெகட்டிவிட்டியை பத்தி நம்ம பேசுவோம். சரியா? ஸோ அடுத்தது வந்து ரெமினிசென்ட்னா யூஆர் ட்ரைங் டு ரிமைண்ட் சம்திங். ஓகே. ஒரு விஷயத்த ரீகால் பண்ணி பண்றாங்க அப்படின்னும் பொழுது ரெமினிசைஸ் பண்றாங்க அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே. ஸோ வெக்காப்ல இங்க ரெமினிசென்ட்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. சரி. ஸோ இங்க வந்து இந்த ப்ரிமிசஸ்னா அந்த காம்பவுண்டை பத்தி பேசியிருக்காங்க. ஓகே. ஸோ லெட்ஸ் கண்டினியூ. அந்த கொஸ்டின் வரும்பொழுது அந்த இடத்துல அது ப்ராப்பரா இல்லை என்ன வரும்ன்றத பார்த்துக்கலாம். ஓகே. While some inscriptions suggested the temple
to have been built by Krishna Devaraya of the Vijayanagar kingdom. The priest here believe otherwise. So what is the inscription mean? Inscription na கல்வெட்டு இருக்கும்ல, ஸோ டெம்பிள்ஸ்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. ஸோ அது மூலியமா சில விஷயங்களை வந்து கன்வே பண்றாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த கல்வெட்டு எல்லாம் சொல்லியிருக்கு. இவர் தான் வந்து அதை பில்ட் பண்ணியிருக்காரு அந்த பர்சன். ஓகேயா? ஸோ அந்த கிங்டம் the priest here believe otherwise. ஓகே, ஸோ அங்க இருக்க ப்ரீஸ்டோ இல்லாட்டி இந்த பர்சன் பண்ணதை அந்த இன்ஸ்கிரிப்ஷன் வச்சு தான் இதை சஜஸ்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ த மராத்தாஸ் பில்ட் செவரல் டெம்பிள்ஸ் இன் திஸ் ரீஜன் 3 centuries ago. ஓகே, இன்னும் நிறைய டெம்பிள்ஸ் இருந்திருக்கு. இந்த இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ தே வுட் கம் டு அகர்நாத் டு தேங்க் த காட் ஆஃப்டர் எனி விக்ட்ரி. ஓகே, ஸோ ஏதாச்சும் ஒரு விக்ட்ரி அவங்களுக்கு நடக்குதுன்னும் பொழுது அகர்நாத் டெம்பிள் நம்ம ஒன்று பார்த்தோம்ல, ஸோ மீரூட்ல இருக்கு. ஓகே, ஸ்டோரியை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல வந்து தேங்க் பண்ணுவாங்க. ஸோ states like Sudashu, Tirupati temples, head priest whose forefathers have been serving at Agarnath for generations. Okay, so இங்க வந்து சுதன்சு திருப்பதி அப்படின்றவங்க வந்து டெம்பிள்ஸ் ஹெட் பிரீஸ்டா இருந்திருக்காங்க. அவங்க வந்து whose forefathers, அவங்களுடைய forefathers முன்னாடி இருந்த முற்பிதாக்கள் or அவங்க முன்னாடி இருந்த ancestors அப்படின்னு கூட சொல்லலாம். they were serving இந்த அகர்நாத் டெம்பிள் அப்படின்றத சொல்றாங்க for generations. அப்ப அகர்நாத் டெம்பிள் locally known as the Kalipaltan Mandir. ஓகேயா? ஸோ ஒரு டெம்பிளை பத்தி சொல்றாங்க. as an interesting story behind its name. ஓகே, ஸோ இதான் அதோட பேரு. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்டரி அதுக்கு இருக்கு, ஒரு பெரிய பேர் இருக்கு, இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியும் இருக்கு. எதுக்கு? இதுக்கு அகர்நாத் டெம்பிள் லோக்கலா இட் இஸ் நோன் ஆஸ் கலிபால்தன் டெம்பிள். இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேரை யூஸ் பண்ணாம இந்த பேரை யூஸ் பண்ணி கொஸ்டின்ல கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்றேன். ஸோ டியூரிங் த டைம்ஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் the Indian soldiers in the dash were called the Kalipaltan Black Army. So அதோட மீனிங் என்னது? Kalipaltan Black Army ன்னு சொல்றாங்க. Since the Agarnath temple was located close to the soldiers, okay, so the soldiers கிட்டவே இருந்ததுனால dash it came to be called as Kalipaltan Mandir. Okay, so அது கிட்டவே இருக்கிறதுனால அவங்களோட டெம்பிள்ன்ற மாதிரி Kalipaltan Mandirன்னு சொல்றாங்க. says திருப்பதி. யார் திருப்பதி? ஹெட். ஓகேயா? ஸோ ஹெட் ப்ரீஸ்ட்னு சொன்னாங்கல்ல. ஓகே, ஸோ இன் 1950s இந்த மீரூட் கண்டோன்மெண்ட் ஹேட் அரவுண்ட் 2234 இந்தியன் செப்பாய்ஸ் divided into 2 infantries. Okay, so 11th native infantry ன்னு ஒன்னும் 20th native infantry ன்னு ஒன்னும் பிரிச்சு வச்சிருக்காங்க along with 1 cavalry regiment. Okay, so what is regiment ன்னு பாத்தீங்கன்னா ஆட்சி. Okay, so அதை பண்றதா சொல்லுவாங்க. The temple lay at so நம்ம பொழுது you need a singular noun where point இருக்கு. அப்ப இங்க ஒரு adjective தேவை. just on the crossroad of these 2 infantry lines. Okay, so இந்த ரெண்டு infantry linesக்கு நடுவுல வந்து ஒரு crossroad இருக்கு. The sepoys would come to the temple to offer prayers and fetch water from a well on its premises. Okay, so அந்த டெம்பிள்ல வந்து நிறைய பேர் வந்து தண்ணி எடுக்கவோ இல்லாட்டி வந்து ப்ரேயர் பண்ணவோ அந்த premises-க்கு வருவாங்க. The conversation they had were only limited to exchanging pleasantries. ஓகேயா? ஸோ pleasantry or clerks இதெல்லாம் வந்து அந்த குருக்கள் ரிலேட் பண்ணி பேசும்பொழுது யூஸ் பண்ற வேர்ட்ஸ். நவ் we are going to go to the question. ஸோ எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்து தான் வரணும். ஸோ இங்க நம்ம அப்படி பண்ண முடியாதுல. ஸோ இப்படி படிச்சோம்னா இன்னும் புரியுன்றதுக்காக. ஸோ பிக் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆப்ஷன் தட் இஸ் பெஸ்ட் சூட்டபிள் ஃபார் த நரேட்டர். ஸோ யார் இதை நரேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு எது வந்துட்டு பெஸ்டா இருக்கிற மாதிரி ஒரு appropriate option, most appropriate option that is best suitable for the narrator ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ narrator is describing the streets of the city. So startingல வந்து the kebabsலாம் இருந்தது, ஷாப்பர்ஸ்லாம் இருந்துச்சுன்னு சொன்னாங்களே. ஸோ கண்டிப்பா நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை எடுத்துக்கலாம். because you have options like ABC அப்படின்னு இருக்கும்பொழுது A possibility இருக்கு. அப்போ A கன்ஃபார்மா வருதுன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துடலாம். இந்த ஆப்ஷனும் போயிருச்சு. we have to decide with these two. ஓகே, அப்போ none of these வராது, ஏன்னா A கண்டிப்பா வந்துருச்சு. அப்போ இங்க செக் பண்ணும்போது சி மட்டும் நம்ம செக் பண்ணாலே போறோம், இதுவா அதுவான்றத டிசைட் பண்றதுக்கு. ஓகேயா? சோ சி பாத்தீங்கன்னா நரேட்டர் இஸ் a soldier at cantonment. சோ அந்த மாதிரி எதுவும் சொல்லல. ஓகேயா? சோ he was a soldier over there ன்னு சொல்லல. சோல்ஜரா இருந்தவங்க ஒரு பர்டிகுலர் ஏரியால இருந்தாங்கன்னு சொன்னாங்க. வேர் சி ஆப்ஷன் இஸ் not possible. அப்ப C possible இல்லனா A and B மட்டும் தான் ஆன்சர். அப்ப B பாருங்க, the narrator is explaining about the temples in Meerut. So this was there. Okay, so let's move to the next question.
ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் அட்ரஸ்ட் அஸ் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் இன் மீரூட் ஃப்ரம் த அபவ் பேசேஜ். ஸோ மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கு அப்படின்னு எதை சொன்னாங்க, நம்ம இதை பார்த்தோம், சிவா டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னாங்க. வித் அ டவரிங் ஒயிட் ஷிங்கரா இஸ் அ சிக்னிஃபிகண்ட். ஸோ அது வந்துட்டு அந்த ஃப்ளோரிங் கூட வந்து ரொம்ப கிளிஸ்டனிங்காக இருக்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஸோ இந்த வேர்ட் கூட ஐ கேவ் அன் எக்ஸ்பிளனேஷன், ரைட்? ஓகே, கிளிஸ்டனிங்காக இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வேர்டை சொன்னாங்க, அந்த சன் வரும்பொழுது ஆஃப்டர்நூன் டைமில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் பாசிபிள். அப்போ ஏ இருக்கு அப்படின்னா யூ ஹாவ் டு டிசைட் வித் 1 and 3. ஓகே, ஸோ டி பாருங்க, சிட்டி இஸ் ஃபில்ட் வித் thousands ஆஃப் சிப்பாய்ஸ். நோ, அப்படி எதுவும் சொல்லலை. ஸ்டார்டிங்கில் வந்து அதை பற்றியே பேசலை, கடைசியில் அந்த டெம்பிள் பக்கத்தில் அவங்க வந்து தில் ஃபெச் வாட்டர் ப்ரேயர் பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ ஃபுல்லாகவே இட் இஸ் ஃபில்டுன்றது நமக்கு டி ஆப்ஷன் இல்லை. ஸோ ஒன்லி ஏ விச் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, next question. So the temple had a priest. So question பார்த்துக்கலாம். What did the narrator describe about the temples in Meerut? Okay, so temples பத்தி என்னன்னு describe பண்ணிருக்காங்க. The temple had a priest whose forefathers have been doing the same. Okay, so இது வந்து அந்த ஹெட் ப்ரீஸ்ட் இருந்தார்ல, ஸோ அவர் வந்துட்டு கூட நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருந்தோம். ஓகேயா, ஹெட் ப்ரீஸ்டோட பேர் வந்து கடைசியில் கூட நமக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க, சுதன் சு திருப்பதி, ஐ திங்க் ஸோ. ஸோ இந்த பர்சன் கூட அவங்கள பற்றி போட்டிருந்தாங்க, அவங்களோட ஃபோர் ஃபாதர்ஸ் வேர் தே வர் டூயிங் த சேம். ஸோ ஏ ஆப்ஷன் இஸ் பாசிபிள். ஸோ ஏ ஆப்ஷன் இஸ் பாசிபிள்னு வரும்பொழுது அடுத்தது படிக்கலாம். ஏ ஆப்ஷன் பாசிபிள்னா 3 or 1, ரைட்? ஸோ இதுக்குள்ள தான் நம்ம ஃப்ரீஸ் பண்ண முடியும். அப்போ இந்த ஆப்ஷன் போயிருச்சு. அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனை நம்ம டிசைட் பண்ணணும் அப்படின்னா சிஎன்டியை செக் பண்ணாலே சொல்ல முடியும். அப்போ த நரேட்டர் வென்ட் டு ஃபெச் சம் வாட்டர் ஃப்ரம் த வெல். ஸோ நரேட்டரா போனாங்க? இல்லைல்ல, நரேட்டர் டென்ட் கோ, சிப்பாய்ஸ் தான் போனாங்க. அப்போ டெம்பிள் வாஸ் லொக்கேட்டட் க்ளோஸ் டு த குவார்ட்டர்ஸ் வேர் த சோல்ஜர்ஸ் வேர் பிரசன்ட். ஸோ அதனால தான் அதை காலி பால்தன் மந்திரன் பேர் வச்சிருந்தாங்க, கரெக்டா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஆப்ஷன் 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ செக் பண்ணும்போது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து தான் போடணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஆப்ஷன்ஸ்லேயே யூ கேன் ஃப்ரீஸ் ஆப்ஷன்ஸ், எலிமினேட் ஆப்ஷன்ஸ், இதெல்லாம் நம்ம செக் பண்ண தேவையில்லை. அது ஆல்ரெடி இருந்தால் தான் இந்த ஆப்ஷன் வரும்ன்ற கான்ஃபிடன்ஸ் நமக்கு வரணும். ஓகே, சரி. ஸோ இப்போ நம்ம ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ண போகிறோம். நம்ம முன்னாடி ஒரு வேர்டு பார்த்தோம், கண்டிப்பாக அது ஏபிசி கிடையாது. அந்த ஆர்டர் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. ஸோ நன் ஆஃப் தீஸ் இருக்குது, ஸோ அப்போ நன் ஆஃப் தீஸ் வராது. ஓகே, சரி. ஸோ அப்போது என்ன வேர்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம்? Reminiscent, premises and raged. Okay, so as the country இதுக்கப்புறம் நம்ம சிங்குலர் யூஸ் பண்ணலாம், இல்லை பாஸ்ட் வேர்ப் யூஸ் பண்ணலாம். அப்போ இங்கே வேர்ப்னு சொல்ல போனால் ரேஜ் மட்டும்தான் இருக்கு. அப்போ ஏ வந்து இங்கே வரணும். அப்போ ஏ வந்துட்டு கடைசி ஆப்ஷனாக வரணும்னா ஏ எங்கே இருக்கு? இங்கே மட்டும்தான் நமக்கு கடைசி ஆப்ஷனாக இருக்கு. அப்போ என்ன சொல்லலாம்? ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். யூ டோன்ட் ஹேவ் 2 clashes, ரைட்? அப்படி இருந்தால் நம்ம உட்காந்து டிசைட் பண்ணலாம். ஸோ பிசிஏ தான் கரெக்டான ஆப்ஷன். அப்போ பிசிஏனா rather reminiscent of the events. Okay, so they were recalling and remembering certain things ன்னு சொல்லலாம். On these very premises over a century ago. So அதே premisesல இருக்கிறத பத்தி பேசியிருக்காங்க. where you need a verb. So இந்த இடத்துல raged for freedom ன்னு சொல்ல முடியும். Okay, so next one. The passage contains few blanks and marked as D, E, F. Fill them with the most appropriate option. Okay, so quarters இருக்கு, strategic இருக்கு, regiment இருக்கு. So regime அப்படின்னு சொன்னா talks about ஒரு ஆட்சி அந்த இடத்துல பண்றதுன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ பிளாங்கை நம்ம பார்க்கலாம். ஸோ எந்த இடத்துல எது வரும்ன்றது தெரியும். ஓகே, the soldiers in the dash were called Kalipaltun. ஓகே, ஸோ அந்த சோல்ஜர்ஸ் அங்கே இருந்தவங்கள இந்த மாதிரி சொன்னாங்க. அப்புறம் அவங்க பக்கத்தில் இருக்க மந்திரியும் கலிபால்தன் மந்திரன்னு சொல்லிட்டு பல்டூன் மந்துருன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ இங்கே த பக்கத்தில் யூ நீட் அ நவுன்னு சொல்லலாமா? அப்போ நவுன் தேவைன்னா என்ன, எது நவுனா இருக்கு நமக்கு? குவார்ட்டர்ஸும் இருக்கு, ரெஜிமெண்ட்டும் இருக்கு. ஓகேயா, ஸோ அவங்களோட ஆட்சின்றது தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அப்போ 2 கன்ஃபார்மா டி கிடையாது, இல்ல 2 கன்ஃபார்மா கிடையாதுன்னா 4 வரல. ஓகே, ஸோ இங்கே இருக்கு 1 இருக்கு, இங்கே நமக்கு 3 இருக்கு. ஸோ நம்ம குவார்ட்டர்ஸ் அப்படின்றது சொல்லலை, நம்ம ரெஜிமெண்ட்டுன்னு தான் இங்கேயே மீன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரெண்டாக பிரிச்சாங்கல்ல, ஸோ அது சொல்லும் பொழுது இன்ஃபென்ட்ரியை, ஸோ அது சொல்லும் பொழுதே நம்ம ரெஜிமெண்ட் விச் இஸ் ஆட்சி பண்ணாங்க. அதனால தான் பக்கத்தில் இருக்க டெம்பிளையே அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. அப்போது செகண்ட் ஆப்ஷனையும் எடுத்துடலாம். ஸோ இங்கே வந்து கிளாஷ் வந்து இ வந்து 2 கொடுத்துருக்காங்க, எஃப் வந்து 1 கொடுத்துருக்காங்க, அங்கே அப்படியே உல்ட்டாவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு யூ கேன் ஃபைண்ட் அவுட் த ஆன்சர். அப்போ இங்கே வந்து சொல்லும் பொழுது the regiment were called this particular name, so black armyன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்லும் பொழுது to the soldiers quarters it came to be called.
ஸோ சோல்ஜர்ஸ் குவார்ட்டர்ன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? It was located close to the soldiers' quarters. Okay, so obviously you need a noun here. So இங்க ஒரு ஏன்னா possessive சொல்லியிருக்காங்க soldiers பொழுது இந்த இடத்துல apostrophe. எப்போ வெளியில apostrophe போடுவீங்கன்னா அந்த பேர்லயே உங்களுக்கு ஆப்வியஸா வந்துருச்சுன்னும் பொழுது இங்க apostrophe நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இட்ஸ் இஸ் ப்ளூரலா நம்ம சொல்றோம் அப்படின்னும் போது possessive கேஸ்ல ஸோ நவுன் தான் இங்க வரணும். வேற நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும்? குவார்ட்டர்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ குவார்ட்டர்ஸ் யூஸ் பண்ண முடியும்னா ஒன் ஆப்ஷன் இங்க தான் இருக்கு. ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Okay, the party will set up. So comprehension is done. So you have a different session. So then paranga. So you are too close to one that best keeps the meaning of the original sentence. So in the sentence or the original meaning eduvo adha nammaloda answer. The party will set forth its views on globalization at a public rally. Okay, so set forth பண்றாங்கன்னா ஒரு பார்ட்டி பண்றாங்கன்னு பொழுது அதோட இட்ஸ் வியூஸ் ஆன் குளோபலைசேஷன். ஸோ அவங்க என்ன பண்றாங்க, அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னும் பொழுது the party will. ஸோ willன்ற மோடல் வேர்ப் பக்கத்துல what do you need? ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். ஸோ நமக்கு எல்லாமே அப்படிதான் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது சொல்லியிருக்காங்க இட்ஸ் வியூஸ் ஆன் குளோபலைசேஷன் பொழுது ப்ரொனவுன்ஸ்ட் ஆர் ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம், which is option 1. நெக்ஸ்ட் ஒன். allocate-லாம் ஒரு பிளேஸ் ஏதாவது ரிலேட் பண்ணாங்கன்னா நம்ம அந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ யூ வில் ஹாவ் டு ஸ்டடி அண்ட் ஒர்க் ஹார்ட் இஃப் யூ வாண்ட் டு கேட்ச் அப் வித் த ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸோட இஃப் யூ வாண்ட் டு கேட்ச் அப் நம்ம வந்து நல்லா ஒர்க் ஹார்ட் பண்ணணும். ஸோ அந்த கேட்ச் அப்ன்ற ஃப்ரேஸுக்கு வந்து நீங்கள் என்ன மீனிங் போட முடியும் அப்படின்னு பாருங்க. சேஸ்னா யூ ஹாவ் டு கோ பிஹைண்ட் சம்திங். ஓகேயா, ஸோ ரீச்சஸ் அந்த பர்டிகுலர் பிளேஸை நீங்கள் போய் அடையிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிசீவ் பண்ணுறாங்க, தப்பான ஒரு விஷயத்த ஒருத்தவங்கள பிலீவ் பண்ண வைக்கிறத நம்ம டிசீவ் பண்றோம் அப்படின்லாம். சப்போர்ட்னா ஆப்வியஸா அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஓகே பண்றது. ஓகேயா, ஸோ இங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, இந்த சிச்சுவேஷனே பாத்தீங்கன்னா யூ ஹாவ் டு கேட்ச் அப் த ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் உடைய நம்ம அவங்க கூட சேரணும் போது யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்டுன்றாங்க. அப்போ வாட் ஹாஸ் டு கம்? ஆப்ஷன் 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். So applications pile up, okay, fast in the top private universities in India. So pile up ஆகுதுன்னா add on ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ இங்க வந்து become nilனா ஜீரோ ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இது கண்டிப்பா சொல்ல முடியாது. மீட்டிங் இல்ல accumulate. ஸோ accumulate ஆகுதுன்னா எல்லாம் ஒன்னா சேருது, add on ஆகுதுன்னு சொல்லலாம், which is option 2. ஓகேயா, ஸோ இன்டாலரபிளா இருக்குன்னா உங்களால பொறுத்துக்கவே முடியல அப்படின்னும் பொழுது இந்த கான்டெக்ட்ல நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும்? ஆப்வியஸ்லி இட் இஸ் accumulate. ஓகே, ஸோ செஷன் கம்ப்ளீட்டா பார்த்திருந்தா நம்ம எப்படி க்ளோஸ் டெஸ்ட் வந்து மெயின்ஸ்ல போடலாம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கோம். இல்ல இந்த மாதிரி வந்து நார்மலா வந்து நம்ம காம்ப்ரிஹென்ஷன்ஸ் எப்படி அட்டென்ட் பண்ணலாம், எப்படி படிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ see you guys tomorrow. Have a very great day. Thank you.